श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. நம்ம ஜீவசரத்துல 59 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு 60வது ஸ்லோகத்துல இருந்து சேவிக்கலாம். அறுபதாவது ஸ்லோகம். अर्चिर् घस्रोतपक्षसित उदगयनं वत्सरो मातरिश्वा मार्तण्डस्तारकेशस्तढिदपि वरुणा मध्यनाथ प्रजेशैः आदिष्टा विश्वनेत्रा स्वयमतिवहने देवयानाध्वगानां यः प्रोक्तो मानवाख्यः स तठिदधिपतिर्विश्रुतो मानसोऽपि. இந்த ஸ்லோகம் அர்ச்சிராதிகதிய பத்தி சொல்ற ஸ்லோகம். சாஸ்திரத்துல இந்த ஜீவாத்மா இந்த சரீரத்தை விட்டுட்டு போறப்போ 3 விதமான மார்க்கங்களை சொல்லியிருக்கு. முதல் இது பாபத்தை பண்ணினவாளுக்கு நரக்கத்துக்கு போகிறதுக்கான மார்க்கம். அடுத்தது புண்ணியங்களை பண்ணினவாளுக்கு ஸ்வர்க்கம் மற்றும் மற்ற லோகங்களுக்கு போகிறதுக்கான மார்க்கம். மூணாவது வைகுண்டத்துக்கு போகிறதுக்கான மார்க்கம். இந்த ரெண்டாவது தூம மார்க்கம் அப்படின்னு சொல்லுவா. இல்ல தக்ஷிண மார்க்கம், பித்ராயண மார்க்கம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம். அடுத்தது மூணாவது உபாசனம் பண்ணி இல்ல பிரபத்தி பண்ணி மோட்சத்துக்கு போறவாளுக்கு அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு பேரு. இந்த முதல் 2 மார்க்கத்துல இந்த ஜீவாத்மா போறான் அப்படின்னா நரக்கத்துக்கோ இல்ல ஸ்வர்க்கம் மத்த லோகங்களுக்கோ, பித்ருலோகம் வேற ஏதாவது லோகத்துக்கோ. அவனு என்ன குறிப்பிட்ட காலத்துக்கு அவனோட பாபமோ புண்ணியமோ இருக்கோ அது வரைக்கும் அங்க இருந்துட்டு திரும்பி இந்த சம்சாரத்துக்கு வந்துதான் ஆகணும். இப்ப இந்த ஜீவாத்மா சாஸ்திரத்துல சொன்னபடி எல்லா உபாசனங்களையும் பண்ணி நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பிரம்ம வித்தை பத்தி தானே விசாரம் பண்ணியிருந்தோம். உபாசனம் பண்றவன் அவன் எப்படி மோட்சத்துக்கு போறான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கப்படி எல்லா வித்தியைகளையும் அனுஷ்டிச்சு உபாசனம் பண்ணி அதான் பக்தி பண்ணி அதனால பிரீத்தி அடைஞ்ச பரமாத்மா அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கறான். இந்த ஜீவாத்மா அணு இல்லையா? ஜீவாத்மா அணுவா இருக்கிறதுனால இந்த ஜீவாத்மாவுக்கு அணுவுக்கு கவனத்தை சொல்ல முடியாது. அணுவா இருக்க வஸ்துக்கு அணுங்கிறதே ஒரு சட்டில் என்டிட்டி இல்லையா? அதனால இந்த ஜீவாத்மா போகிறதுக்காக கூட பூத சூக்ஷ்மங்களையும் இந்திரியங்களையும் எடுத்துட்டு போறது. அவனுக்கு இந்த ஜீவாத்மாக்கு எந்த ஒரு கர்மமும் மிச்சம் இல்லை. ஏற்கனவே பார்த்துட்டோம். அவனோட கர்மம் எல்லாம் இந்த உபாசனத்துக்கு தேவையான கர்மம் எல்லாம் பலனை கொடுத்துடுத்து மிச்ச கர்மங்கள்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டோம். அவனுக்கு எந்த ஒரு கர்மாவுமே இப்போ மிச்சம் இல்லை. அவன் எல்லாமே போயிடுத்து. பாப்பம் புண்ணியம் எல்லாம் போய் அவன் பாப்பம் புண்ணியம் போறதுதான் முக்தின்னு சொல்லிட்டோம் நம்ம. அவன் முக்திக்கு போறதுக்கு ரெடியா இருக்கான், சித்தமா இருக்கான். அவன் தனியா போக முடியாது அந்த அணுவா இருக்கிறதுனால. அதனால இந்த பூத சூக்ஷ்மங்களும் இந்திரியங்களும் எடுத்துட்டு போறான். அது அவனுக்கு ஹெல்ப் பண்றது. எப்படின்னா இத வியாசர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஒரு கிராமத்துல ஒரு குளம் இருக்கு அப்படின்னா
அந்த குளத்துல இருக்கிற இது வந்து தீர்த்தம் வந்து அங்க இருக்கிற பயிர்கள்லாம் வளர்றதுக்கு உபயோகமா இருக்கு. அதே தீர்த்தத்தை வந்து வேற பயன்களுக்கும் உபயோகப்படுத்தலாம் இல்லையா? ஒரு பர்பஸ்க்கு தான் இல்லை, இன்னொரு பர்பஸ்க்கும். ஸோ அதே மாதிரி இந்த பூதங்கள் இந்திரியங்கள்லாம் இந்த சம்சாரத்துல இந்த ஜீவாத்மா இருக்கிற பர்யந்தம் வந்து அவனுக்கு உபகாரகமா தான் இருக்கு. இந்திரியங்களை கொண்டுதானே வந்து ஞானம் வருது, எல்லாம் வருது. ஸோ உபகாரகமா இருக்கு. அதே மாதிரி அவன் வந்து இந்த சரீரம் போன அப்புறமும் வந்து ஸ்ரீவைகுண்டத்தை அடையிற பர்யந்தம் இது வந்து அவனுக்கு வந்து உபகாரகமா இருக்கு. ஸோ இந்த அவன் அந்த சரீரத்தை விட்டு போறப்போ அவனுக்கு வந்து அவனை வந்து ஸ்ரீவைகுண்டம் வரைக்கும் அழைச்சின்னு போறதுக்கு வந்து நிறைய தேவதைகள்லாம் வந்து துணை புரியுறா. ஸோ அதை பத்தி தான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. அர்ச்சிர் கஸ்ரோத பக்ஷ சித உதகயனம் வத்சரோ மாதரிஷ்வா. அதாவது இந்த ஸ்லோகம் ஃபுல்லாவே நிறைய தேவதைகளை சொல்லியிருக்கு. யார் யாரெல்லாம் அவனை வந்து வழி நடத்தி கூட்டிட்டு போறா, அங்க கொண்டு போய் விடுற பர்யந்தம் பகவான் அதாவது பகவான் தான் அவளுக்கு வந்து ஆணையிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி உபாசனம் பண்ணி முக்திக்கு வர ஜீவாத்மாக்களை நீங்க இப்படி இப்படி அழைச்சின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம். சோ அர்ச்சிஹி முதல்ல வந்து அவன் வந்து சூரியனோட கதிர்கள் அத புடிச்சுட்டு டிராவல் பண்றான். கஸ்ரஹாங்கிறது வந்து பகல்ல. சித்தபக்ஷம், சித்தபக்ஷம்னா சுக்லபக்ஷம். உதகயனம், உதகயனம்ங்கிறது உத்தராயணம். வத்சரஹா சம்வத்சரம். அதான் இதுக்கெல்லாம் அதிபதியான தேவதைகள் அப்படி எடுத்துக்கணும். மாதரிஷ்வா வாயு, மார்த்தண்டஸ் தாரகேஷஸ் தடிதபி வருணா மத்தியநாத பிரஜேஷைஹி. மார்த்தண்டஹனா சூரியன், தாரகேஷனா சந்திரன், தடித் அப்படின்னா வித்யுத் மின்னல், அப்புறம் வருணன். அமர்த்தியாநாதஹ, அமர்த்தியாநாதஹனா இந்திரன், பிரஜேஷைஹி, பிரஜேஷைஹினா பிரஜாபதி. ஸோ இவால வந்து இந்த அமானவன் அப்படிங்கிறவன் தான் முக்கியமான நபர். இந்த அமானவன்கிறது வந்து மின்னல் புருஷன் தான், இல்ல மானச புருஷன். ஸோ இந்த அமானவன் தான் வந்து வைகுந்தம் போற பர்யந்தம் வந்து இந்த ஜீவாத்மாவோட கூட வரான். மற்ற தேவதைகளும் அவனோட கூட வரா அந்தந்த லோகங்களை கிராஸ் பண்ற வரைக்கும். ஆதிஷ்டோ விஸ்வநேத்ரா ஸ்வயமதி வஹனே தேவயானாத்வகானம். ஸோ இந்த மார்க்கத்துக்கு பேரு தேவயானம்னு பேரு. அதாவது இந்த அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு. ஸோ இந்த பரமாத்மா என்ன பண்ணியிருக்கான், இவாளுக்கெல்லாம் ஆர்டர் போட்டிருக்கான் இந்த தேவதைகளுக்கெல்லாம். அதாவது இந்த பிரம்மவித்தை வந்து இந்த உபாசனம் பண்ணவனை வந்து சகல மரியாதையோட வந்து என்கிட்ட அழைச்சின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டோம். யஃப் ப்ரோக்தோ மானவாக்யஹ ச தடிததிபதிர் விஸ்ருதோ மானசோபி. ஸோ இந்த அமானவன்கிறவன் வந்து இந்த மின்னலுக்கான தேவதை. ஸோ அவனை தான் சொன்னேன் இல்லையா, தடிததிபதின்னு சொல்லியிருக்கிறது. அதிபதிங்கிறது வந்து இந்த அமானவன், மின்னல் புருஷன் இல்ல மானச புருஷன்னு சொல்லலாம். ஸோ அவன் வந்து இந்த ஜீவாத்மா வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு வரைக்கும் அடையணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த விரஜா அப்படிங்கிற ஒரு நதியை வந்து கடக்கணும். ஸோ அவன் வந்து இதுக்கு வந்து
இந்த ஜீவாத்மா வந்து மனசை கொண்டே வந்து அந்த இதை கடந்துடுறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ இதுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா இந்த அமானவன் அப்படிங்கிறவன் தான் வந்து உதவி பண்றான், இந்த மின்னல் புருஷன். சோ இங்க என்ன அப்படின்னா 12 விதமான தேவதைகளை சொல்லியிருக்கு. வேற ஒன்னும் ஒரு விஷயம். சோ அவெல்லாம் அவளெல்லாம் பகவான் வந்து சொல்லியிருக்கான், இந்த மாதிரி ஜீவாத்மா வந்து இந்த சரீரத்தை விட்டு மோட்சத்துக்கு வரப்போறான். சோ அவளை வந்து சகல மரியாதையோட வந்து இவவா இந்த பரியந்தம் வந்து அழைச்சின் வந்து வைகுந்தம் வரைக்கும் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது மாதிரி அவ பண்ணிட்டு இருக்கா. சோ பெரியவாள்லாம் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா இந்த அர்ச்சிராதி கதி இந்த இந்த இதை பத்தி ஒரு ஜீவாத்மாவுமே இந்த சம்சாரத்துல இருக்கிறப்பவே இந்த உபாசனம் பண்றவாளா இருந்தாலும் சரி, பிரபத்திய அனுஷ்டிக்கிறவாளா இருந்தாலும் சரி, நித்தியமாவே இந்த மார்க்கத்தை பத்தி சிந்தனம் பண்ணணும். நம்ம இந்த இதுல போகணும் அப்படின்னு ஆசைப்படணும் இல்லையா, ஆசைப்படணும், சிந்தனமும் பண்ணணும் அப்படின்னு. இதுக்கான திருவாய்மொழி நம்மாழ்வார் பாசுரங்களும் சேர்த்து அனுபவிச்சா இன்னும் நன்னா இருக்கும். இதுதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கிற விஷயம். अर्चिर् घस्रोतपक्ष सित उदगयनं वत्सरो माथरिष्वा मार्तण्डस्तारकेशस्तडिदपि वरुणा मर्त्यनाथ प्रजेशैः आधिष्ठा विश्वनेत्रा स्वयमतिवहने देवयानाद्भगानां यः प्रोक्तो मानवाख्यः स तठिदधिपतिर्विश्रुतो मानसोऽपि. அதான் நம்ம ஒரு ஸ்லோகம் அர்த்தம் புரிஞ்சுக்கிறது ஒண்ணு, ஆன் த ஹோல் மொத்தமா பாக்குறப்போ நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி தேசிகன் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கறதும் புரியும். முதல்ல வந்து என்ன ஆரம்பிச்சோம், இந்த ஜீவசரத்துல இந்த ஆத்மாங்கிறது என்ன, இந்த ஜீவாத்மாங்கிறது என்ன, அது வந்து இந்த சரீரமே தானா இல்ல இந்திரியங்களா இல்ல அவயவம் மொத்தமா சேர்ந்தா தனித்தனியா, இப்படி வந்து ஒன்னொன்னா ஒரு பட்சமா சொல்லிட்டு வந்து அப்புறம் நம்ம இத சொல்லி அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணணும் ஜீவாத்மான்னு என்னன்னு தெரிஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் இந்த உபாசனங்கள் பத்தி எல்லாம் சொல்லி எப்படி மோட்சத்தை அடைகிறாங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் அடைஞ்சப்புறமும் என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லணும்ல. சோ அப்படி கொண்டு வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்லோகம் 61. बुद्धेर्योऽसौ विकासः कबलित निखिलोपस्कृत ब्रह्मतत्त्वः सप्राक्चेन् नित्यमुक्तिः न यदि कथमसौ नश्वरत्वं न गच्छेत् मैवं प्रध्वंसवत्ते स खलु मम तथा शौनकाद्युक्तनीत्या शान्ता शेषापराधे न च भवति पुनस्तत्र शङ्कोच हेतुः. அதாவது இந்த ஸ்லோகம் வந்து தர்மபூத ஞானத்தை பத்தின விசாரம். அதாவது இந்த முக்தி தசையில வந்து தர்மபூத ஞானம் வந்து என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த ஜீவாத்மாவோட தர்மபூத ஞானம் வந்து முக்திக்கு முன்னாடி வந்து ஒரு அளவுக்கு உட்பட்டதா இருக்கு. அளவுக்கு உட்பட்டதா இருக்குன்னா என்ன, விகசிதமா இல்ல. சில விஷயங்களை வந்து கிரகிக்கிறது, பல விஷயங்களை கிரகிக்கிறது இல்ல. சோ இது வந்து முக்தி தசையில வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. புத்தேர்யோசௌ விகாசஹ கபலித நிகிலோபஸ்கிருத பிரம்ம தத்வஹ. சோ இந்த முக்தில என்ன ஆகிறது அப்படின்னா இந்த ஞானம் வந்து ஒரு எல்லை இல்லாம, இவ்வளவுதான் பவுண்டரி அப்படின்னு இல்லாம ஒரு எல்லை இல்லாம ஆயிடுறது. அதாவது இந்த ஞானத்தால எல்லாத்தையும் கிரகிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்திதி வந்துடுறது. சோ பிரம்மத்தையே வந்து
பிரம்மத்தோட விசேஷணங்களோட சேர்த்து கிரகிக்க முடியும் இந்த ஞானத்தால. சோ இந்த இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி சில வஸ்துக்கள் தான் கிரகிக்க முடியும், சில பிரம்மத்தை கிரகிச்சா மத்ததுல கிரகிக்க முடியும், அந்த மாதிரி இல்ல. எல்லாத்தையுமே வந்து அதாவது பிரம்மத்தோட சேர்ந்து விசிஷ்டமா இருக்கிற எல்லா பிரம்மத்தோட குவாலிஃபயர்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து இந்த தர்மபூத ஞானத்தால கிரகிக்க முடியுங்கிற ஒரு ஸ்திதிக்கு வந்துடுறது. சப்ராக்ஷேத் चेन् नित्यमुक्तिः न यदि कथमसौ नश्वरत्वं न गच्छेत्. சோ பூர்வபக்ஷி கேக்குறார், சோ இந்த எல்லை இல்லாத ஞானம் வந்து முக்திக்கு முன்னாடியே இல்லையா? அப்படி இருந்ததுன்னா இந்த ஜீவாத்மா வந்து எப்பவோ மோட்சத்துக்கு போயிருக்கணுமே. இது வந்து முன்னாடி இல்ல, முன்னாடி வந்து இல்ல, இப்பதான் வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது கொஞ்ச நாள் இருக்கும், திருப்பி வந்து அதே மாதிரி போயிடுமா? அதாவது இப்ப வந்து விகசிதமா ஆயிடுத்து, முன்னாடி வந்து சுருங்கிதானே இருந்தது, இப்போ கொஞ்ச நாள் விகசிதமா இருக்கும், திருப்பி வந்து பழைய ஸ்திதிக்கு திருப்பி வந்து இந்த தர்மபூத ஞானம் சுருங்கிடும் அப்படிங்கிற ஒரு இது வந்ததுன்னா அவன் திருப்பி சம்சாரத்துக்கு போயிடுவானே அப்படின்னு பூர்வபக்ஷியோட கேள்வி. மைவம் பிரத்வம்சவத்தே சகலு மம ததா சௌனகாத் யுக்த நித்யா. சோ இந்த பிரத்வம்சாபாவம், பிரத்வம்சாபாவம்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தார்க்கிகால் சொல்ற 4 அபாவங்கள்ல இதுவும் ஒண்ணு. பிரத்வம்சாபாவம்னா ஒன்னும் இல்ல, துவம்சம், நாசம் தான். சோ இந்த பிரத்வம்சாபாவத்துக்கு ஒரு அபாவம் கிடையாது, அதாவது நாசத்துக்கு நாசம் கிடையாது. அவ எப்படி அத சொல்றாளோ அதே மாதிரிதான் நம்ம வந்து இந்த தர்மபூத ஞானத்தையும் சொல்றோம். அதான் இந்த தர்மபூத ஞானத்தோட ஒரு ஒரு ஸ்திதி இருக்கு இல்லையா, சங்கோச்சமா இருந்தது வந்து இப்போ விகசிதமா ஆயிடுத்து அப்படின்றதுக்கு, இதுக்கு திருப்பி நாசம் வந்து திருப்பி சங்கோச்சமா ஆயிடுங்கிற ஒரு ஸ்திதி கிடையாது. இது பிரத்வம்சாபாவம் மாதிரி. சோ சௌனகர் எல்லாம் வந்து இந்த விஷ்ணு தர்மத்துல வந்து சொல்லியிருக்கா, இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். யதான கிரியதே ஜோத்ஸ்னா மல பிரக்ஷாலனாத் மணேஹே தோஷ பிரஹானாத் ந ஞானம் ஆத்மனா கிரியதே ததா அப்படின்னு சொல்லிட்டோம். அதாவது ஒரு மணி இருக்கு அப்படின்னா அதுக்கு மேல ஃபுல்லா அழுக்கு மூடின்னு இருக்கு அப்படின்னா அந்த ஸ்வபாவமா அந்த மணி வந்து பிரகாசத்தோட உடையதுதான், அந்த அழுக்குனாலதான் அப்படி இருக்கு. அதே மாதிரி கர்மங்கள்னாலதான் இந்த தர்மபூத ஞானம் வந்து சங்கோச்சமா இருந்தது. அந்த கர்மங்கள்லாம் போயிடுத்து அப்படிங்கிறப்போ அதோட ஸ்வபாவமான எல்லாத்தையும் கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது அதுக்கு இருக்கு. இன்னொரு இது என்னன்னா, இன்னொரு உதாரணம் என்னன்னா, இப்போ ஒருத்தன் வந்து கிணறு வெட்டுறான் அப்படின்னா வெட்டிண்டே தோண்டிண்டே இருக்கா மண்ணு அப்படின்னா ஒரு ஆழம் தோண்டின அப்புறம் அங்க வந்து ஜலம் வருது. இங்க வந்து புதுசா ஜலத்தை கொண்டு போய் அப்போ யாரும் வைக்கல, அங்க ஏற்கனவே இருக்கு இல்லையா அந்த ஜலம். அப்ப அவன் அத தோன்றப்போ அந்த தோண்டி எடுக்கிறப்போ அந்த இது வந்து வெளியில தெரியறது. அதே மாதிரிதான் சோ நம்ம இங்க வந்து இத தார்க்கிகால் எப்படி சொல்றாலோ அதே மாதிரிதான் நம்மளும் சொல்றோம். ஆனா நம்ம பாவத்தை ஒத்துக்கல அப்படிங்கிறது வேற விஷயம். அதாவது நம்ம வந்து அபாவத்தையும் ஒரு பாவமா தான் சொல்லுவோம். சாந்தா சேஷாபராதே நச்ச பவதி புனஸ்தத்ர சங்கோச்ச ஹேதுஹு. சோ இப்ப வந்து சரி, இப்போ இந்த ஞானம் வந்து விகசிதமா ஆயிடுத்து, இது திருப்பி வந்து சுருங்கறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டா பாசிபிலிட்டி கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த பிரம்மவித்தானவன் வந்து இந்த சாஸ்திரத்துல சொன்னபடி எல்லாத்தையும் பண்ணிட்டான்.
ஏற்கனவே பண்ணிட்டான், பரமாத்மாவும் வந்து பிரீத்தி அடைஞ்சிட்டார், அவனுக்கு மிச்சமும் எந்த கர்மாக்களும் கிடையாது. சோ கர்மாக்கள் இருந்தாதான் வந்து அவன் சம்சாரத்துக்கு வரத்துக்கு ஒரு பிரசக்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ அவனுக்கு கர்மாக்களே போயிடுறது. சோ அதனால வந்து அவனுக்கு திருப்பி வந்து இதுக்கு பிரசக்தி இருக்கா அப்படின்னா இல்ல. சோ நம்ம மோட்சம், முன்னாடி மோட்சத்துக்கு ஒரு டெஃபினேஷன் சொன்னோம் இல்லையா, நிறைய டெஃபினேஷன்ஸ் இருக்கு. சோ அத்வைதிகள் இதுல வந்து நம்ம சொன்னோம் அவித்யா நிவிருத்தி ரேவ மோக்ஷகாங்கிறது நமக்கும் இதுதான். சோ அவித்யங்கிறது வந்து கர்மங்கள் போறது அப்படின்னு சொல்லிட்டு, சோ இங்க சொல்லியிருக்கிற இது வந்து என்னன்னா தீஹி சங்கோச்ச பிரணாசக, அதாவது இந்த தர்மபூத ஞானத்தோட சங்கோச்சம் போறது, நாசமாறுதுங்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் மோட்சம். சோ மோட்சத்தை வேற வேற விதமா நம்ம டிஃபைன் பண்ணலாம், எல்லாம் ஒண்ணுதான். இது வந்து அதிகரண சாராவளியில இருக்கிற ஒரு டெஃபினேஷன் வந்து தீஹி சங்கோச்ச பிரணாசக அப்படின்றது. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம். புத்தே இந்த இன்னும் கொஞ்சம் வரப்போற ஸ்லோகம்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்லோகங்கள் தான், ரொம்ப ஏதாவது யுக்திகள்லாம் இல்ல, அவ்வளோவா விஷயம் மட்டும்தான். बुद्धेर्योऽसौ विकासः कबलितनिखिलोपस्कृत ब्रह्मतत्त्वतः स प्राक्चेन् नित्यमुक्तिः न यदि कथमसौ नश्वरत्वं न गच्छेत् मैवं प्रध्वंसवत्ते स खलु मम तथा शौनकाद्युक्तनीत्या शान्ता शेषापराधे न च भवति पुनस्तत्र சங்கோச்ச ஹேத்துஹு. அதாவது அந்த ஞானம் வந்து திருப்பி சங்கோச்சமா ஆகிறதுக்கு ஹேத்துவே கிடையாது, ஹேத்து அந்த காரணமே கிடையாது. காரணம்ங்கிறது என்னவா இருக்கும், கர்மா தானே. சோ அந்த இது எல்லாமே போயிடுறது. 62வது ஸ்லோகம். मुक्तौ देहाद्यभावे मुकुलितविषयो जक्षदाधिप्रवादः तत्सत्त्वे चाशरीरश्रुतिविहतिरथः का चिकित्सेति चेन्न इच्छातः स्यादवस्थाद्वयमुभयविध श्रुत्यबाधात् विमुक्तौ कर्मा यत्तैर्वियोगः परमिह कथितस्तस्य देवोपमस्य. இந்த ஸ்லோகம் வந்து அதாவது இந்த முக்திக்கு போற ஆத்மா, இந்த முக்தாத்மாக்கு வந்து சரீரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விசாரம். சோ வேதங்கள் என்ன சொல்றது அப்படின்னா, இந்த சரீரம் இருக்கிற பர்யந்தம் வந்து ஒருத்தன் வந்து சம்சாரத்துல இருந்துட்டுதான் இருக்கணும், அவனுக்கு வந்து மோட்சம் கிடையாது, இந்த சரீரம் போனாதான் மோட்சம் அப்படின்னு வேதங்கள் சொல்றது. சோ இந்த அதே மாதிரி இந்த முக்தாத்மாக்களுக்கு வந்து நம்ம சித்தாந்தத்துல வந்து இந்த முக்தாத்மாக்களுக்கு வந்து சரீரம் இருக்கு, ஏன்னா அவ வைகுந்தத்துக்கு போய் கைங்கரியம் எல்லாம் பண்றா, சோ கைங்கரியம் பண்றதுக்கு அவனுக்கு ஒரு சரீரம் வேணும் அப்படின்னும் சொல்லியிருக்கு. சோ அத பத்தின விசாரம் இந்த ஸ்லோகத்துல. முக்தௌ தேகாத்ய பாவே முகுலித விஷயோ ஜக்ஷதாதி பிரபாதஹ. சோ முக்தால பத்தி சொல்றப்போ வேதம் என்ன சொல்றது அப்படின்னா, முக்தாத்மாக்கள் வந்து பலவிதமான சந்தோஷங்களை அனுபவிக்கிறா அப்படின்னு சொல்றது. ஜக்ஷத் கிரீடன் ரமமானஹ அப்படின்னு எல்லாம் இருக்கு. சோ இந்த முக்தாத்மாக்கு வந்து சரீரமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டா அவ வந்து அதான் அவன் வந்து நிறைய சந்தோஷங்களை அனுபவிக்கிறான் அப்படின்ற இதுல இந்த இது இருக்கு. அவன் வந்து முக்தி அடைஞ்ச அப்புறமும் அவனுக்கு வந்து நிறைய பிளஷர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
சோ இந்த முக்தாத்மாக்கு வந்து சரீரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் ஒரு எப்படி வந்து அத வந்து சமர்த்தனம் பண்றது? இந்த சாஸ்திர வாக்கியங்கள்லாம் ஒரு அர்த்தம் இல்லாம ஆயிடும் இல்லையா? ஏன்னா சரீரம் இருந்தா தான் ஒரு சுகத்தை அனுபவிக்க முடியும். சரீரம் உண்டு, ஆனா கர்ம பலனான சரீரம் இல்ல, இச்சா மாத்திரமா அவ கைங்கரியத்துக்காக தான் எனி ஃபார்ம் ஹி லைக்ஸ். அதுதான் வந்து நம்மளோட அர்ச்சராதிங்கிற அந்த இதுல அதுதான் சொல்றாவ. ஆமா, அதுதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம். நீங்களே சொல்லிட்டீங்க, நான் சொல்ல வேண்டாம். தா சத்வே சா ஷரீர ஸ்ருதி விஹதி ரத கா சிகித்சேதி சேன்ன. சோ நீங்க சொன்னதுதான் விஷயம், வேற எக்ஸ்ட்ரா கிடையாது. அர்ச்சராதின்னு இந்த 18 ரகசியங்கள்ல அர்ச்சராதின்னு ஒரு ரகசியம் இருக்கு இல்லையா, அதுல ஃபுல்லா அந்த போகிற வழி அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா விவரிச்சிருப்பார். அதனால சொன்னேன். இங்க வந்து ஒரே ஸ்லோகம் தான் அந்த இதுக்கு தத்துவமுக்தா கலாபத்துல அர்ச்சிராதி கத்திய சொல்றது. சோ இப்ப வந்து இந்த ஜீவாத்மாக்கு வந்து சரீரம் இருக்கு, இந்திரியங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா இன்னொரு சில வேதத்திலேயே வேற சில பிரயோகங்கள் இருக்கு. அதாவது இந்த சரீரம் போறப்போதான் வந்து சரீரம் போனாதான் வந்து இந்த ஜீவாத்மாக்கு வந்து சுக துக்கங்கள்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டோம். சோ இது எல்லாமே வந்து என்ன சொல்றது, வேதத்திலயும் இப்படியும் இருக்கு அப்படியும் இருக்கு. சோ ஒரு கான்ட்ரடிக்டரியா இருக்கே அப்படிங்கிறது கேள்வி. சோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டோம். இச்சாதஸ்யாதவஸ்தா துவயம் உபயவித ஸ்ருத்ய பாதாதி முக்தௌ. சோ இப்ப இச்சைனால அதான் மாமி சொன்னதுதான். ஸோ ஈஸியா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா வேதத்துல சொல்லியிருக்கிற எந்த இதையும் நம்ம வந்து பொய்ன்னு சொல்ல முடியாது. ஸோ இப்படியும் சொல்லியிருக்கு அப்படியும் சொல்லியிருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து கரெக்டு தான். அதனால வந்து இந்த முக்தாத்மாக்கு வந்து அவன் ஆசைப்பட்டா சரீரம் வச்சுக்கலாம், அவன் வேண்டாம் அப்படின்னு நினைச்சா சரீரம் இல்லாமலும் இருக்கலாம். द्वादशाभावात् उभयविधं பாதராயணௌ தஹ அப்படின்னு சூத்திரம். அதாவது அவனுக்கு வந்து ஒரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, இப்ப வந்து ஒரு சாய்ஸ் அப்படிங்கிறது வந்து கிரியையில தான் சாய்ஸ் இருக்கலாம், வஸ்துல வந்து சாய்ஸ் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். அது அப்படி இருக்கே அப்படின்ற கேள்வி வந்தால் அது வந்து சம்சாரத்துல கரெக்ட். ஏன்னா அவனுக்கு அந்த சரீரம்ங்கிறது வந்து புண்ணிய பாப்பத்தினால வளருது. சோ அவனுக்கு சாய்ஸ் கிடையாது, சரீரத்தோட இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படிங்கிற சாய்ஸ் கிடையாது. அப்போ அதே முக்தி தசையில வந்து அவனுக்கு வந்து இந்த புண்ணிய பாப்பங்கள்னால சரீரம்ங்கிறது கிடையாது. சோ அதனால அவன் இஷ்டப்பட்டு வச்சுக்கலாம், வச்சுக்காமலும் இருக்கலாங்கிறது வந்து சரியாதான் வரும். கர்மாயத்தை வியோகः பரமிக கதிதஸ்தஸ்ய தேவோபமஸ்ய. சோ இப்ப இந்த முக்தனுக்கு சரீரம் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அது வந்து இந்த சம்சாரத்துல இருந்த மாதிரி அதே சரீரம் இல்ல. ஏன்னா அது கர்மானால வந்த சரீரம் இல்ல. சோ அது வந்து தேவதைகளுக்கு ஈக்குவலான ஒரு சரீரம். சோ அதாவது பரமாத்மாக்கு பஞ்சபூதங்களால ஆன சரீரம் இல்ல. ஆமா, பரமாத்மாக்கு சாமியமான ஒரு சரீரமே அவனுக்கு கிடைக்கிறது. பரமம் சாமியம் உபயத்தி அப்படிங்கிறது. சோ இப்ப இங்க என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ ஒரு
இந்த குலாலன் பாட்டர் இருக்கான் இல்லையா, பானை பண்றவன், அவன் வந்து ஒரு அந்த அந்த குச்சிய வச்சு அந்த இது சக்கரத்தை வந்து சுத்துறான் இல்லையா, அப்பதான் இந்த பானை வரும். சோ அப்ப அந்த சுத்திட்டு அந்த குச்சியை எடுத்துடுறான் அப்படின்னாலும் அந்த ஒரு எடுத்த அப்புறமும் அந்த இது வந்து சுத்திண்டே இருக்கும் இல்லையா கொஞ்ச நேரத்துக்கு. அந்த மாதிரி வந்து இந்த ஆத்மா வந்து முக்தனா ஆயிட்டான். ஆனாலும் வந்து அவனுக்கு வந்து அந்த பழைய கர்மாக்களோட வாசனை அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டே இருக்குமா அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிள் மாதிரி அப்படிங்கிறது கேள்வி. அப்படி கிடையாது. ஏன்னா ஸ்ருதியில வந்து அவனை வந்து அந்த மாதிரி சொல்லல, அவனை நிரஞ்சனன் அப்படின்னு சொல்லியிருக்க. சோ அவனுக்கு அந்த பழைய இதோட வாசனைகள் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவன் வந்து பரமாத்மாக்கு சாமியமா இருக்கான் அப்படிங்கிற மாதிரிதான். சாமியமான பரமாத்மாக்கு ஈக்குவலா அவனோட ஒரு சுகமும் இருக்கு, ஒரு என்ஜாய்மெண்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்க. இதுக்கு சூத்திரம் என்னன்னா போக மாத்திர சாமிய லிங்காச்சன்னு சூத்திரம். போகமாத்துல வந்து ஒரு சாமியம் இருக்கு அப்படின்னு. சாமியம்னா ஈக்குவல் கிடையாது, ஈக்குவலண்ட். அதாவது சேம் கிடையாது, சிமிலர் அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப பரமாத்மா வந்து பரமாத்மாக்கும் இந்த முக்தாத்மாக்கும் சேம் என்ஜாய்மெண்ட் ஆர் சேம் சுகம்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா பரமாத்மாவோட காரியங்கள் வேற. சோ பரமாத்மா வந்து சிருஷ்டி பண்றா, ஸ்திதி லயம் இதெல்லாம் இருக்கு பரமாத்மாக்கு. இப்ப முக்தனாயி அவனுக்கு எல்லாமே பரமாத்மா மாதிரி சரீரம் எல்லாம் கிடைச்சாலும் அவன் ஈக்குவலண்ட் என்ஜாய்மெண்ட்ட பண்றானே தவிர எக்ஸாக்டா பரமாத்மாக்கு இருக்கிற இதுவே இவனுக்கு கிடையாது. போகத்துல மாத்திரம் அப்படின்ட்டு அந்த சூத்திரம் அதான் காமிக்கிறது. போகத்துல மாத்திரம் அந்த என்ஜாய்மெண்ட், போகத்திலுமே வந்து போகத்திலயுமே எக்ஸாக்டா சேம் கிடையாது, சிமிலர் இதுதான். ஏன்னா இப்ப பரமாத்மா வந்து ஒரு சிருஷ்டி பண்றான் அப்படின்னா அதுல இருந்து அவனுக்கு ஒரு ஆனந்தம் வருதுன்னா அந்த ஆனந்தம் இவனுக்கு வராது. எல்லாத்துலயும் உண்டு, சிருஷ்டி கிடையாது. சிருஷ்டிக்கு he is not eligible. மத்ததெல்லாம் ஆல்மோஸ்ட் போகசாமியம். சிருஷ்டி இவன் பண்ண மாட்டான். ஆனா சிருஷ்டி இந்த பகவானுக்கு ஏற்படுற ஆனந்தமும் இவனுக்கு, அதுக்குதான் அந்த போக மாத்திர. ஆனா சிருஷ்டிக்கு இவனுக்கு பெருமாள் மட்டும்தான் சிருஷ்டிக்க முடியும், தாயாரே பண்றது இல்லையே. பட் அந்த பண்றது இல்ல, ஆனந்தம் வந்து தாயாரே பண்ணாதனால இவருக்கும் கிடையாது. அது சிருஷ்டி வந்து அடுத்த ஸ்லோகத்துல வரப்போறது. இவன் வந்து சிருஷ்டி பண்ணக்கூடாதா, இவனுக்கு அதுக்கு ஒரு இது இல்லையா அப்படின்னு சொல்லி விசாரம் வரப்போறது. அது அப்ப நெக்ஸ்ட் ஸ்லோகத்திலேயே வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது இவனுக்கு வந்து இருக்கிற ஆனந்தம் வந்து பரமாத்மாக்கு சாமியமா இருக்கு, ஈக்குவலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு. எக்ஸாக்டா ஈக்குவல் சேம் 1-to-1 இல்ல. ஆனா இப்ப இவன் பரமாத்மாக்கு 100% என்ன லெவல் ஆஃப் ஆனந்தமோ அதே லெவல் ஆஃப் ஆனந்தம் இவனுக்கும் வருது, அப்படி எடுத்துக்கலாம். அதாம ஆனந்தம் மட்டும் அது போல சாமியம் ரகசிய திருசாட்டுல பூரா சொல்லியிருக்காரு. இதுதான் போக மாத்திர சாமிய லிங்காட்சிக்கு பூரா அது போலதான் விளக்கம். சோ இதுதான் அதாவது அவனோட ஆனந்தத்துக்கு வந்து அதுக்கு என்ன இதுன்னா, நான் புரிஞ்சு அவனோட ஆனந்தத்துக்கு ஒரு எல்லைங்கிறது இல்ல. இப்ப சம்சாரத்துல இவர் ஒரு எல்லை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு எல்லை இல்லாம ஆயிடுறது, அவ்வளவுதான். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம். முக்தனுக்கும் குணாஷ்டக ஆவிர்பாவம் கிடைச்சிடுறதுனால, முக்தன் ஆன உடனே குணாஷ்டக ஆவிர்பாவம் கிடைச்சிடுறது. அதனால போகத்துல மட்டும் இந்த சிருஷ்டிலையோ இல்லையோ அதுக்கெல்லாம் இவனுக்கு அருகதை கிடையாது. பட் போகத்துல மட்டும் பரமம் சாமியம் பைத்தி நிரஞ்சனக பரமம் சாமியம் பைத்திங்க அதுதானே சொல்றது. போகத்துல உண்டு.
சோ இப்ப இங்க இன்னொரு இது என்னன்னா, நம்ம இதுல வந்து மாத்வ சித்தாந்தமே வராது இல்லையா, இது அப்புறமா வந்தது. சோ ஆனா மாத்வ சித்தாந்தத்துல வந்து இந்த மோட்சத்திலேயே தாரதமியம் இருக்குன்ற தாரதமியத்தை சொல்ற அவ. அதாவது இந்த முக்தாத்மாவோட ஆனந்தத்திலேயே வந்து வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. சோ அத நம்ம பாத்துக்கணும். मुक्तौ देहाद्यभावे मुकुलितविषयो जक्षदाधि प्रवादः तत्सत्त्वे चाशरीर श्रुतिविहतिरतः का चिकित्सेति चेन्न इच्छातः स्यादवस्थाद्वयमुभयविध श्रुत्यबाधात् विमुक्तौ कर्मायत्तैर्वियोगः परमिह कथितस्तस्य देवोपमस्य. அடுத்த ஸ்லோகம் 63. இது வந்து இந்த சிருஷ்டி பத்தின விசாரம். ஸ்யான் முக்தௌ விஸ்வதேஹி யதி பவதி ஜகத் வியாப்ருதௌ தஸ்ய சக்திஹி ஸ்வாதந்த்ர்யம் க்வாப்ய சக்தௌ விகலதி சச்சனஹ सस्वराडित्य धीतः धत्तेनुच्छेद्य सारा तदिदमुभयतस्पाशतां तर्करज्जुः मैवं देवस्तदिच्छां क्वचिदपि न विहन्त्येवमस्तु स्वराट् सह. ஸோ இந்த முக்தாத்மா வந்து எல்லை இல்லாத ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அப்பனா அவன் வந்து சிருஷ்டியும் பண்ணலாமா? ஸோ இப்போ பரமாத்மா வந்து இந்த சிருஷ்டிய பண்றான் அப்படின்னா எப்படி பண்றான்? எல்லாத்துக்கும் அவன் அந்தர்யாமியா இருந்துட்டு பண்றான். சோ இந்த முக்தாத்மா வந்து சிருஷ்டிய பண்ணலாம் அப்படின்னா இந்த முக்தாத்மா அந்தர்யாமியா ஆயிடுவான் அப்படின்னு ஆயிடும். ஸ்யான் முக்தௌ விஸ்வதேஹி யதி பவதி ஜகத் வியாப்ருதௌ தஸ்ய சக்திஹி. சோ இந்த முக்தன் வந்து எந்த கர்மாக்கும் உட்பட்டவன் இல்லையா, அதனால்தான் அவன் முக்தன் ஆயிட்டான். அவன் வந்து என்ன சொல்லிருக்கு அப்படின்னா ஸ்வராட் அப்படின்னு சொல்லிருக்கு வேதங்கள் இந்த முக்தனை. ஸ்வராட்னா சுதந்திரமானவன் அப்படின்னு. அவன் சுதந்திரமானவன் அப்படின்னா அவனுக்கு வந்து இந்த சிருஷ்டிய பண்றதுக்கும் ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிற பட்சத்துல அவன் வந்து எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா ஆயிடுவான். எப்படி வந்து பரமாத்மா வந்து ஜகத்துக்கே அந்தர்யாமியா இருக்கான், அந்த மாதிரி இந்த முக்தாத்மா அந்தர்யாமியா ஆயிடுவான். ஸ்வாதந்த்ர்யம் க்வாப்ய சக்தௌ விகலதி சச்சனஹ சஸ்வராடித்ய தீதஹ. சோ இப்ப இந்த முக்தாத்மாக்கு வந்து இந்த சிருஷ்டிய பண்றதுக்கு சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அப்போ அவனை வந்து சாஸ்திரங்கள் வந்து ஸ்வதந்திரன்னு சொல்லியிருக்கே. ஸ்வதந்திரன்னா எதை நினைச்சாலும் பண்ணக்கூடியவன் இல்லையா, எதை வேணாலும் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாதானே வந்து ஸ்வதந்திரன். என்னால ஒண்ணு மட்டும் பண்ண முடியாது, மிச்சம் எல்லாமே பண்ண முடியும்னா ஸ்வதந்திரன் இல்ல. சோ அந்த சாஸ்திரம் வந்து அவனை வந்து இப்படி சொல்லியிருக்கிறது வந்து இப்படி சொல்லியிருக்கே அப்படின்னு. தத்தே நுச்சேத்ய சாரா ததிதமுபயத பாஷதாம் தர்க்கரஜ்ஜுஹு. சோ இந்த ஆர்குமெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது தர்க்கரஜ்ஜுங்கிறது வந்து ரெண்டு சைடும் இழுத்தாலும் இப்படியும் சொல்ல முடியல அப்படியும் சொல்ல முடியலன்னு. ஏன்னா ஒரு ஸ்திதியில வந்து அவனை ஸ்வராட்டுன்னு சொல்லியிருக்கு, அவன் சுதந்திரமானவன்னு சொல்லியிருக்கு. சுதந்திரமானவன்னா எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு. சோ அப்போ அவன் சிருஷ்டியும் பண்ணதுக்கு அவனுக்கு இது இருக்குன்னு இருக்கணும்.
அவன் இன்னொரு இதுல சிருஷ்டிய பண்றாங்கிறதுல அவன் எல்லாத்துக்கும் அந்தர்யாமி ஆயிடுவான். சோ அவனால அதன அந்தர்யாமியா ஆக முடியாது அவன், அதனால அவனை பண்ண முடியாது, அவன் சிருஷ்டிய பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டா அவன் இண்டிபெண்ட் அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்லி இருக்கிற இது போயிடும். மைவம் தேவஸ்ததிச்சாம் क्वचिदपि न विहन्त्येवमस्तु स्वराட் सह. சோ இங்க வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப சாஸ்திரங்கள் வந்து அவனை வந்து ஸ்வராட் அதாவது ஸ்வதந்திரன் அப்படின்னு சொல்றது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பரமாத்மா வந்து அந்த முக்தாத்மாவோட எந்த ஒரு ஆசைகளையும் வந்து தடுக்கிறது இல்ல, இல்ல அதுக்கு வந்து ஒத்துக்கிறது இல்ல அப்படின்னு அர்த்தம். அதான் முக்தன் என்ன ஆசைப்பட்டாலும் அந்த பரமாத்மா வந்து அதுக்கு ஒத்துக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த முக்தன் வந்து என்ன அப்படின்னா அந்த ஆசையுமே பகவத் சங்கல்பப்படிதான் வரும் அப்படின்னு. ஆமா. சோ இந்த முக்தன் வந்து அவனோட ஸ்திதிய தெரிஞ்சின்றவன் இல்லையா, அவன் வந்து பரமாத்மா தீனம், பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றதுதான் அவனுக்கு ஆனந்தம்ங்கிறத தெரிஞ்சின்றவன் வந்து சிருஷ்டிய பண்றதுக்கு ஆசைப்பட மாட்டான் அப்படின்னுன்ற மாதிரி சேஷசேஷிபாவம் மெயின்டைன் ஆகும். தேசிகன் சொல்லியிருக்கார். சேஷசேஷிபாவம் மெயின்டைன் ஆகும். அதான் சோ அது அப்படி சமாதானம் சொல்லலாம். அவன் வந்து சுதந்திரன் தான். சுதந்திரன்னா எப்படின்னா பரமாத்மா அவன் என்ன ஆசைப்பட்டாலும் அதை வந்து அதுக்கு வந்து அத ஒத்துப்பார். அவன் வந்து ஆனா வந்து சிருஷ்டி பண்றதுக்கு ஆசைப்படல அப்படின்னு. स्यान्मुक्तौ विश्वदेही यदि भवति जगद् व्यापृतौ तस्य शक्तिः स्वातन्त्र्यं क्वाप्यशक्तौ विगलति सचनः सस्वराडित्यधीतः धत्तेनुच्छेद्य सारा तदीयमुभयतः पाशतां तर्करज्जुः मैवं देवस्तदिच्छां क्वचिदपि न विहन्त्येवमस्तु स्वराट् सह. இந்த அடுத்தது 64வது ஸ்லோகம். आविर्भूत स्वरूपा निरवधिक सुख ब्रह्मभुक्तिस्तु मुक्तिः सेवात्वा दुःखकृत्सा भवति यदि न तद् धर्मिमानेन बाधात् पाप्मा चास्मिन् उपाधिः सचन खलु तदा पुण्यपाप व्यपायात् आत्मानो विष्णुशेषा इति च सुखमयी सा स्वरूपानुरूप्यात्. சோ இந்த ஸ்லோகத்துல வந்து இந்த நம்ம இப்போ இந்த ஜீவாத்மா வந்து உபாசனம் எல்லாம் பண்ணி முக்தன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த முக்தனுக்கு வந்து ஆனந்தம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோம். அவன் சிருஷ்டி பண்ணுவானா இல்லையான்னு சொல்லிட்டோம். சோ அப்ப சிருஷ்டி பண்ண மாட்டான்னு சொல்லியாச்சு. சோ சிருஷ்டி பண்ண மாட்டான் அப்படின்னா அப்ப அவன் என்ன பண்ணுவான் முக்தன் ஆயிட்டு அப்படிங்கறத பத்தின விசாரம். சோ அவன் என்ன பண்ணுவான், பகவத் கைங்கரியம் பண்ணுவான். ஆவிர்பூத ஸ்வரூபா நிரவதிக சுக பிரம்ம முக்திஸ்து முக்திஹி. சோ இந்த முக்தியில வந்து ஆவிர்பாவம் இருக்கு. ஆவிர்பாவம்னா அந்த ஜீவாத்மாவோட ஒரு ட்ரூ நேச்சர், அதுக்கு வந்து அவன் சோ அவன் வந்து பிரம்மத்தை அனுபவிக்க தொடங்குறான்.
சோ அதனால வந்து அவனுக்கு வந்து ஒரு எல்லை இல்லாத ஒரு ஆனந்தம் வருது. சோ அவன் வந்து இந்த அவன் அதுக்கப்புறம் அவன் வந்து அங்கேயே வைகுண்டத்திலேயே கைங்கரியம் பண்றான். சேவாத்வா சேவாத்வா துக்க கிருத்ஸா பவதி யதின தத் தர்மிமானேன பாதாத். சோ இங்க ஒரு கேள்வி வரலாம். இப்போ வந்து சேவை பண்றது அப்படிங்கிறது வந்து துக்கம் அப்படின்னு தானே நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ ஒருத்தன் வந்து ஒரு ராஜாக்கு வந்து சேவை பண்றான் அப்படின்னா அவன் எத்தனையோ துக்கங்களை அனுபவிக்கிறான். சேவா துக்க அனுமானம் என்ன? சேவா துக்க ஹேதுஹு சேவாத்வாத் ராஜசேவவத். அதாவது ராஜாக்கு சேவை பண்றது எப்படியோ அது மாதிரி வந்து சேவைங்கிறது வந்து துக்கத்துக்கு தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது வந்து பூர்வபக்ஷியோட இது. அது மாதிரி பரமாத்மாக்கு போய் அங்க அவன் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இதுக்கு போறான், வைகுந்தத்துக்கு போறான், அங்க போய் வந்து சேவை பண்றான் அப்படின்னா வந்து அது துக்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுக்கு சமாதானம் என்ன அப்படின்னா, ஒரு ஆச்சாரியன் சொல்லியிருக்காரு, கேக்கல. உங்களுக்கு கேக்குறதா? அந்த word she is trying to recollect the word ஏதோ. நீங்க penny use you go ahead. நீங்க ஏதோ சொன்னீங்களா? கேக்கல. மியூட்ல இருந்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அடிமைத்தனம் வந்து துக்கஹேத்து அப்படின்னு சொல்றதுக்கு உகந்த விஷயத்துக்கு அடிமையாய் இருக்கும் இருப்பு சுகமாக காண்கையாலேன்னு பிள்ளைலோகாச்சார் எடுக்கிறாரு. தாசத்துவம் உகந்த விஷயத்துக்கு சுகம்தான் அப்படின்னு. இந்த சீத்தை சொல்றா இல்லையா, எனக்கு காட்டுக்கு போகணும், இதுனாலும் ஒன்ன விட்டுட்டு இருக்கிறது தானே கஷ்டம். இங்க வந்து அப்படி என்ன நீங்க விட்டுட்டு போனேன்னாதான் வந்து துக்கமே தவிர அங்க போறது வந்து துக்கம் இல்ல, அது சுகம்தான். அந்த மாதிரி தானே. நவவித சம்பந்தத்தை வச்சு சொல்லணும். நமக்கும் பெருமாளுக்கு என்ன வித சம்பந்தம்னா அதுக்கு அப்படி அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல சேவை செய்யும் பொழுது துக்கம் வராதே. இல்ல, ரொம்ப சிம்பிள் விஷயம் என்னன்னா, இந்த சுக துக்கங்கள்ங்கிறது வந்து அவாவா எடுத்துக்கிறத பொறுத்து தானே. எடுத்துக்கிறது அதாவது யாருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பொறுத்தது. துக்கமாவும் இருக்கலாம். எல்லாருக்கும் சுக துக்கங்கள்ங்கிறது சேம் கிடையாது. நான் எதை சுகம்னு எடுத்துக்கிறேனோ அதுதானே எனக்கு சுகம். அது வந்து எல்லாருக்கும் சுகம்னு இல்ல. அது பக்கத்துல இருக்கவாளுக்கு துக்கமா இருக்கலாம். ஆனா எனக்கு அது சுகம் தானே. சோ இதுக்கு சமாதானமான இப்ப என்னன்னா, இப்ப சாஸ்திரத்துல வந்து சாஸ்திரத்துலதான் மோட்சத்தை சொல்லியிருக்கு இல்லையா. அதே சாஸ்திரத்துலதான் வந்து அவன் வந்து பரமாத்மாவுக்கு வந்து கைங்கரியம் பண்றான், அதனால அவனுக்கு வந்து எல்லை இல்லாத ஆனந்தம் வருது அப்படின்னும் சொல்லியிருக்கு. சோ ஒரு விஷயத்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிற மோட்சத்தை நான் ஒத்துக்கிறேன், எல்லை இல்லாத ஆனந்தத்தையும் ஒத்துக்கிறேன். அப்படிங்கிறப்போ அந்த கைங்கரியம்னாலதான் அந்த ஆனந்தமும் வருது அப்படிங்கிறதையும் நம்ம ஒத்துண்டுதான் ஆகணும். பாப்மா சாஸ்மின் உபாதி சச்ச ந கலு ததா புண்ணிய பாப வியபாயாத். இப்ப யாராவது ஒருத்தர் வந்து இல்ல இல்ல சாஸ்திரத்தை வந்து நான் வந்து அந்த மாதிரி ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவளுக்குதான் நம்ம வந்து யுக்தினால சமாதானம் சொல்லணும். அதாவது எல்லா இப்போ இந்த இது மாதிரிதான் பிள்ளை லோகாச்சாரியர் இது மாதிரிதான் ஸ்ரீ சுக்தி மாதிரிதான். அதாவது எல்லா
சேவையும் வந்து துக்கம் தான் அப்படின்னு கிடையாது. இங்க வந்து இந்த ராஜா இந்த சேவகன் விஷயத்துல அவன் வந்து அவன் பாப்பத்தினால சேவை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா? அவன் ஒன்னும் இஷ்டப்பட்டு ராஜாக்கு சேவை பண்றேன்னு பண்ணலையே. அவன் வந்து அவன் அவன் பாப்பத்தினால அந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான். அதனால வந்து அது துக்கமா இருக்கு. அதே முக்தன் விஷயத்துல வந்து அவன் பாப்பத்தினால போய் அந்த மாதிரி ஒரு கைங்கரியத்தை பண்ணல. சோ அவன் பரமாத்மா பிரீத்தி அடைஞ்சதுனாலதான் வந்து அவனே வந்து அங்க போயிருக்கான். சோ அவன் வந்து அதுவும் அவன் இல்ல ஸ்வரூப ஆவிர்பாவம் ஆறுது இல்ல. அந்த தாசத்துவத்தை உணர்ந்து அவன் சந்தோஷத்தோட அவன் வந்து பண்ணிருக்கான். அவன் வந்து அவனோட பிரபத்தியோட கண்டிஷன், ஒன் ஆஃப் த கண்டிஷனே நமக்கு அதான. நம்ம we are eternally serving Lord. எந்த அதுல வர லாபம் சந்தோஷம் எல்லாமே அவனை சேர்ந்தது. அதனால நமக்கு துக்கம் வர்றதுக்கே சான்ஸ் இல்லை. ஆமா, இது வந்து பூர்வ பக்ஷியோட கேள்விக்குதான் சமாதானம். அவர் சொல்றார், நம்ம இப்போ எப்படி லோகத்துல வந்து சேவை பண்றதுங்கிறது துக்கத்தை தானே பாக்குறோம். அப்ப அதுக்கு என்ன இதுன்றதுக்கு ஒரு சமாதானம் வந்து சாஸ்திரத்துலதான் எல்லாத்தையும் இதையும் சொல்லியிருக்க. சோ நீ எடுத்துக்கோ. சாஸ்திரத்துல சொன்னதை நான் இப்படி எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றியா? அப்படி இருந்தாலுமே வந்து இங்க வந்து அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னா, சேவை பண்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னா அவன் பாப்பத்தினால பண்றான். அங்க வந்து பாப்பத்தினால பண்ணல. சோ அவன் வந்து ஆசைப்பட்டுதான் அந்த கைங்கரியத்தையே பண்ணுவான் அங்க அப்படின்னு. சோ அது துக்கத்துக்கு காரணமா ஆகாது. ஆத்மானோ விஷ்ணு சேஷா இதி ச சுகமயி சா ஸ்வரூபானுரூப்யாத். சோ எல்லா ஆத்மாக்களுமே வந்து ஸ்வபாவமாவே வந்து பகவானுக்கு கீழே இருக்கவாதான், பகவானோட கண்ட்ரோல்ல இருக்கிறவாதான். சோ இத வந்து ஒருத்தன் ரியலைஸ் பண்ணா அப்படின்னா, அப்படி ரியலைஸ் பண்ணி பகவானுக்கு அந்த கைங்கரியத்தை பண்றதுங்கிறது வந்து அவனோட அந்த ட்ரூ ஐடென்டிட்டிக்கு ஒத்து போகிற ஒரு இதுதான். சோ அவன் வந்து அவனோட அந்த தாச ஸ்வபாவத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கல அப்படின்னாதான் அது துக்கமா ஆயிடும். சோ அதனால நம்ம முக்திய ஒத்துக்கிற பட்சத்துல இந்த மாதிரி அவன் கைங்கரியம் பண்றான், சேவை பண்றான் அப்படிங்கறதையும் ஒத்துக்கணும். ஆவிர்பூத ஸ்வரூபா நிரவதிக சுக பிரம்ம புக்திஸ்து முக்திஹி சேவாத்வா துக்க கிருத்ஸா பவதி யதி ந தத் தர்மிமானேன பாதாத் பாப்மா சாஸ்மின் உபாதிஹி சச்சன खलु ததா புண்ணிய பாப வியபாயாத் ஆத்மானோ விஷ்ணு சேஷா இதி ச சுகமயி சா ஸ்வரூபானுரூப்யாத். இன்னும் ஒரு ஸ்லோகமும் சேவிச்சிடலாமா? டைம் இருக்கா? நான் இன்னொரு ஸ்லோகம் ஒரு 5-10 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும். இல்ல அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். இல்ல ஓகே எடுத்துக்கலாம், பரவாயில்லை. சர்வஸ்யாப்யானுகூல்யம் ஸ்வத ஈஹ ஜகதோ வாசுதேவாத்மகஸ்ய व्यक्तिं तन्मुक्ति काले भजति भवकृता कृत ज्ञान संकोच हानेः प्राचीन प्रातिकूल्य क्रम विषयधिया नैष दुःखेत तदानीं प्रागप्येतत् स्वकर्मोपधिकृत भगवन् निग्रहैक प्रयुक्तम्.
சர்வஸ்யாப்யானுகூல்யம் ஸ்வத இஹ ஜகதோ வாசுதேவாத்மகஸ்ய. அதாவது இந்த ஸ்லோகம் என்னன்னா, இந்த முக்தாத்மாக்கு வந்து எல்லாமே வந்து அனுகூலமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அத பத்தின ஒரு விசாரம். அவன் வந்து இந்த முக்தனா ஆனவன் வந்து எப்படி வந்து இந்த ஜெகத்தை பாக்குறான் அப்படின்னா, எல்லாமே வாசுதேவாத்மகம், வாசுதேவனோட ரூபமா தான் அவன் வந்து இந்த மொத்த ஜெகத்தையும் பாக்குறான். சோ கீதையில இருக்கு இல்லையா, வாசுதேவஹா சர்வமிதி அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் பாத்துக்கணும். சோ நம்ம வந்து அந்த மாதிரி பாக்குறது இல்ல. அதனால வந்து நமக்கு வந்து சிலதெல்லாம் வந்து பிடிச்சதா இருக்கு, சிலது பிடிக்காததா இருக்கு. அதே முக்தனுக்கு வந்து அவன் எல்லாமே வந்து பகவானோட ஒரு பகவானோட சேர்ந்ததா தான் அவன் பாக்குறான். அதனால பகவானோட ஐஸ்வர்யமாவே ஆமா, பகவானோட விபூதின்னு அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான் எல்லாத்தையுமே. அதனால வந்து அவனுக்கு வந்து இந்த ஒரு டிஃபரன்சியேஷன் எல்லாம் கிடையாது. இது எனக்கு பிடிச்சது, இது எனக்கு பிடிக்காதது, அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. அதனால அவனுக்கு எல்லாமே அனுகூலமா இருக்கு அப்படின்னு. வியக்திம் தன்முக்தி காலே பஜதி பவகிருத ஞான சங்கோச்ச ஹானேஹே. அதே மத்தவாளுக்கு ஜீவாத்மானுகுணமான ஞானம் கிடையாது, கர்மானுகுணமான ஞானம் கிடையாது. அப்ப இருந்தாதான் குறையும். கர்மானுகுணமான ஞானம் இல்லாததுனால அவனுக்கு எதுவும் துக்கமா இருக்கிறது இல்ல. துக்கமா இருக்கிறது இல்ல ஒண்ணு, அவனுக்கே வந்து எனக்கு இவாள்லாம் சந்தோஷமா தான் இருக்குது. இவாள்லாம் வேண்டாதவா, இல்ல இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சது, இது பிடிக்காதது, அந்த மாதிரி கிடையாது. கர்மானுகுணமான குணம் கிடையாது. ஆமா. அதே மத்த ஜீவாத்மாக்கு வந்து அந்த மாதிரி கிடையாது. ஜீவாத்மாக்களுக்கு வந்து ஒரு விஷயம் ஒரு பாயிண்ட்ல வந்து பிடிச்சதா இருக்கு, அதே இது வந்து இன்னொரு சமயத்துல வந்து பிடிக்காததா இருக்கு. ததேவ பிரீத்தையே உக்த்வா புனர் துக்காய கல்பத்தே. அதான் நமக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கு, பல விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு இருக்கு. இது வந்து ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ஞானம் வந்து ஒரு எல்லைக்கு உட்பட்டதா இருக்கு இந்த சம்சாரத்துல. அதனால நம்ம வந்து எல்லாத்தையும் அப்படியே வஸ்து ஸ்திதியில நம்ம புரிஞ்சுக்கிறது இல்ல. சில விஷயங்கள்ல தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம், பல விஷயங்களை புரிஞ்சுக்கிறது இல்ல இல்லையா. சோ அந்த மாதிரி இப்ப இந்த முக்தி தசையில வந்து இந்த ஞானம் வந்து விகசிதமா ஆயிடுத்து அப்படிங்கறதுனால முக்தாத்மா வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு பரமாத்மாவோட உடைமை அப்படின்னு தான் பாக்குறான். அதனால எல்லாமே வந்து பரமாத்மா அவனுக்கு ரொம்ப வேண்டியவன், எல்லாமே அவனோட சொத்து தான் அப்படிங்கிறப்போ எல்லாமே அவனுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தான் அவன் பாப்பான். प्राचीन प्रातिकूल्य क्रम विषयधिया नैष दुःखे तदानीम्. சோ இப்ப இந்த ஜீவாத்மா வந்து இப்ப முக்தனா ஆயிட்டான். அவன் வந்து முன்னாடி சம்சாரத்துல இருந்தப்போ அவனுக்கு இப்போ அவனுக்கு எல்லாம் இது பண்ணிருக்கு, சரி பிடிச்சிருக்கு, சரி எல்லாம் அனுகூலமா ஆயிடுத்து. ஆனா அவன் அதே ஜீவாத்மா தானே சம்சாரத்துல இருந்தான். அப்ப அந்த சம்சாரத்துல இருந்தப்போ அவனுக்கு பல விஷயங்கள் வந்து பிடிக்காததா இருந்தது இல்லையா. சோ அதெல்லாம் இப்ப வந்து அவன் வந்து நினைச்சு பாப்பானா அப்படின்னு. சோ அதெல்லாம் இப்ப அவன் நினைச்சு பாப்பான் அப்படின்னா அவனுக்கு அது துக்கத்துல தானே முடியும் அப்படின்னு பூர்வபக்ஷம். சோ சமாதானம் என்னன்னா, இந்த முக்தனுக்கு வந்து தெரியும் அவன் வந்து எத்தனையோ கஷ்டங்களை முன்னாடி அனுபவிச்சிருக்கான் அப்படின்னா அதெல்லாம் வந்து அவனோட கர்மாக்கள்னாலதான் அவன் அனுபவிச்சிருக்கான். அந்த கர்மா எல்லாம் இப்ப போயிடுது அப்படின்னு தெரியும். அதனால அவன் முன்னாடியே வந்து கஷ்டப்பட்டதெல்லாம் இப்போ நினைச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்க மாட்டான் அப்படின்னு. प्रागप्येतत् कर्मोपधि
கர்மோபதிகிருத பகவன் நிகிரஹைக பிரயுக்தம். அதாவது ஸ்வபாவமா வந்து இந்த ஜீவாத்மாக்கு வந்து அனுகூலமா இல்ல அப்படிங்கிற விஷயம் வந்து எதுவுமே கிடையாது. அவனோட பாப்பத்தினாலதான் வந்து அவனோட பாப்பத்தினால அவன் என்ன பண்ணான், பரமாத்மாவோட நிகிரகம் கிடைச்சது அவனுக்கு. சோ பரமாத்மா பிரீத்தியா இல்ல அவன் பாப்பம் பண்ணினதுனால, அதனால வந்து அவன் சம்சாரத்துல வந்து கஷ்டப்பட்டான். இப்ப அவன் பகவத் பிரீத்தி அவனுக்கு கிடைச்சிட்டு அப்படிங்கிறப்போ வந்து எல்லாமே அவனுக்கு வந்து அனுகூலத்துவமா தான் ஆயிடுறது. அதாவது முக்தாத்மாக்கு வந்து எல்லாமே வந்து அனுகூலமா ஆயிடுறது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட விஷயம். அவன் முன்னாடி வந்து நிறைய எல்லாம் பிடிக்காம இருந்ததே அதெல்லாம் இப்ப நினைச்சுப்பானா, அப்படி அதெல்லாம் நினைச்சு இப்ப கஷ்டப்படுவானா? அப்படிலாம் கிடையாது. सर्वस्याभ्यानुकूल्यं स्वत इह जगतो वासुदेवात्मकस्य व्यक्तिं तन्मुक्तिकाले भजति भवकृत ज्ञानसङ्कोच हानेः प्राचीन प्रातिकूल्य क्रमविषयधिया नैष दुःखे तदानीं प्रागप्येतत् स्वकर्मोपधिकृत भगवन् निग्रहैक प्रयुक्तम्. இது வரைக்கும் இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் Thursday பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.